விசிக முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுக முன்னாள் ஐடி பிரிவு இணைச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக செயல்பட்டு வந்த ஆதவ் அர்ஜுனா கட்சி விரோத செயல் ஈடுபட்டதாக கூறி அவரை 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கடந்த மாதம் அறிவித்தார். இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்தார். இந்நிலையில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் வந்த ஆதவ் அர்ஜுனாவிற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதேபோல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிய நிர்மல்குமார் தாவேகா அலுவலகத்திற்கு வந்தார். அவர்கள் இருவரையும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் வரவேற்றார். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் இருவரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல நிர்மல்குமாருக்கு தாவேகா துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என நிர்மல்குமார் தெரிவித்தார். கண்டிப்பா சிறப்பா இருக்கும். 2020 உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா சிறப்பா இருக்கும். 2020 உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கும். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தில் 3ஆம் கட்டமாக 19 மாவட்டங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் புதிய நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்றும் தனது எக்ஸ் தளத்தில் தாவேகா தலைவர் விஜய் பதிவிட்டார். தமிழக வெற்றிக் கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரெதிர் துருவங்கள் இல்லை என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சியில் இணைத்துக் கொண்டார். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவனை அசோக் நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை திருமாவளவனிடம் ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா கொள்கை ரீதியாக திருமாவளவனிடமிருந்து மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். அவர் நிறைய அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். கொள்கை ரீதியாக பெரியார் அவர்களுடைய கொள்கை, அம்பேத்கருடைய கொள்கை ரீதியான பயணத்தை தலைவர் திருமாவளவன் மிகப்பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை கற்றுக்கொண்டேன். தாவேகாவும் விசிகாவும் எதிரெதிர் துருவங்கள் இல்லை. நாங்கள் ஒரே துருவத்தில் ஒரே கருத்தில்தான் இருக்கிறோம். கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என தெரிவித்தார். எங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் கொள்கை அடிப்படையில் எந்த விதமான எதிரெதிர் துருவமே கிடையாது. எங்களுக்கும் மதவாதத்துக்கு எதிராக சாதியவாதத்துக்கு எங்களுடைய கட்சி தலைவரும் சரி, தாவேகா கட்சி தலைவரும் சரி, ஒரே கருத்து ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து பேசிய திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா விசிகாவை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்ட போது அதை ஒரு பகையாக கருதவில்லை என்றும் எங்கள் சந்திப்பில் எந்த அரசியல் கணக்கும் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். கட்டாயமாக இது ஒரு நல்ல வரவேற்பு வேண்டிய ஒரு அணுகுமுறை தான். இதில் வேறு எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை, எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன். நாகரிகம் என்பது அவசியமானது. கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற பகையை கருதாமல் வழிகள் இருந்தாலும் அதனை மறைத்து வாழ்த்து தேவை என ஆதவ் அர்ஜுனா வந்திருப்பது நாகரிகமான அரசியல் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆதவ் அர்ஜுனா உங்களை சந்திச்சிருக்கிறார். இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தோம். 6 மாத காலத்திற்கு அவர் பதவி விலகுவதாக, கட்சியிலிருந்து விலகுவதாக உடனே எதிர்வினை ஆற்றினார்.
அதன் பிறகு இன்றைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று நேரிலே வந்து வாழ்த்துக்களை பெற்றார். கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுத்தோம் என்கிற வருத்தத்தை முன்னிறுத்தி கட்சியை அல்லது தலைமையை விமர்சிக்காமல் கட்சிக்கு தலைமைக்கு எதிராக அவதூறு பரப்பாமல் நாகரிகமான முறையில் வந்து நேரிலே சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி வாழ்த்துக்கள் வேண்டும் என்ற